உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ஜனநாயகன் ஆடியோ லஞ்சில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படியே அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அனிருத் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 40 மினிட்ஸ் அவரோட இடமா எடுத்துக்கிட்டாரு. அவ்வளோ வைபாமாங்க, உள்ளே இருக்க முடியலையா. அனிருத்தே ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டார். எவ்வளோ கான்செப்ட் அவர் பண்ணியிருப்பார் நம்மளே பார்த்துருக்கோம். நம்மளாம் உள்ளே போய் வைபாயிருக்கோம். இந்த முறை அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நான் போன எவ்வளோ கான்செப்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு க்ரௌடை இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை நான் பார்க்கல அப்படின்ட்டு இருக்காரு. நான் பார்த்துக்க எந்த மாதிரி ஒரு சம்பவமாக இருந்திருக்குன்னு. நம்மளுக்கு என்ன ஒரு டவுட்னா, மலேசியாவில் வச்சதுக்கே இப்படி அருந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் வச்சுருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருந்திருக்கும், சம்பவமாக தான் இருந்திருக்கும். சம்பவம்னா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது, இதை சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கான், சம்பவம் பண்ணுறவனை பார்த்துருப்ப, அதில் ரெக்கார்ட் பண்ணுறவனை பார்த்துருக்கியா அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று வருதான். அப்போ பெரிய சம்பவமாக தான் இருக்குது. இப்போ நம்ம பேக் டு அனிருத். அனிருத் வந்து அந்த இடத்த அந்த ஒரு அவருக்கான நிகழ்வு தான், அவருக்கான நிகழ்ச்சியாக தான் இதை வச்சுருந்தாங்க. அதாவது ஆடியோ லான்ச் அப்படின்ட்டு அது அப்படியே எல்லாமே எடுத்துக்கிட்டார். அந்த 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 ஆடியன்ஸை வந்து ஒரு 45 மினிட்ஸ் யாரும் கப்சிப் அப்படின்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 30 to 45 மினிட்ஸ் அவரோட டைமாக எடுத்து அரங்கம் அதிர அவர் தொண்டை வத்த வாட பாடியிருக்காரு. அவரு மட்டும் பாடலை, அவர் கூட சேர்ந்து என்னென்ன சிங்கர்ஸ் என்னன்னு கேட்குறீங்க, இல்லைங்க ஆடியன்ஸ் தான் சிங்கர்ஸு. இவர் ஆரம்பிச்சு வைக்க அவங்க பாட இந்த மாதிரி பயங்கரமாக போயிருக்கு. ஒரு அழகான ஒரு கான்செப்டாக அவருக்கு ஒரு அமைஞ்சிருக்கு. ஆடியன்ஸோட எனர்ஜிலாம் பார்க்கும் பொழுது அவரே ஸ்தம்பிச்சு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம், ரொம்ப எமோஷனல். நம்ம ஆரம்பத்துல நம்ம வீடியோ காலில் சொல்லிட்டு இருக்கோம், மலேசியாவில் நடக்க போகிற ஈவெண்ட்டில் கண்டிப்பாக அவர் ரொம்ப எமோஷன் ஆவார், ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பார். ஆனால் அவரால் முடியாது அப்படின்னு அதை இங்கே தான் நடக்கும்ன்றது எனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவரோட வீடியோ ஏவி ஒன்று பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவரால் கண் கலங்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளோங்க அதை வந்து ரீவைண்ட் பண்ண மாதிரி விஜய் அவர்கள் அவரோட லைஃப் ஸ்டோரியை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக எந்த மனுஷனாக இருந்தாலும் கண் கலங்குவார். விஜய் அவர்களுக்கும் அதுதான். இன்னொரு இடம் வந்து அந்த கான்செப்ட், அந்த எல்லா பாடலும் கலந்த ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக அங்கே எமோஷனல் ஆவார் நினச்சோம். அதுதான் நடந்திருக்கு. அனிருத் பாட பாட ரொம்ப எமோஷன் ஆயிருக்காரு. அதை டைவர்ட் பண்ண பக்கத்தில் இருக்கவன்ட்ட பேசுறாரு. இயல்பாக இருக்க முடியாதுல, யாரால முடியும்? ஏங்க, ஒரு நார்மலான ஒரு ஸ்டார் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒரு படங்கள்ல பரிச்சயம் இல்லாத ஒரு பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களை பாடும் பொழுதே அவருக்கு என்னென்ன விஷயங்கள் தோணும். இவர் நடிச்ச எல்லா பாடலும் எல்லாமே பிளாஸ்ட் தாங்க. அதுவும் அனிருத் காம்போல வந்த எல்லா பாடல்களுமே எல்லா ஆல்பமுமே ஹிட் அப்படின்றப்போ அந்த மனுஷனால அங்க கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. பார்த்தனும் அழுதுருவோம் அப்படின்ற ஒரு விஷயம். எவ்வளவு கண்ட்ரோலா இருந்தாலுமே கூட இந்த பாடல் வரும் பொழுது, கத்தியில வந்து யார் பெற்ற மகனும் அந்த பாடல் வரும் பொழுது முடியல அந்த மனுஷனால. நம்மளுக்கு தெரியுது அவர் அழுகுறாரு, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. சைலண்டா, அவர் சைலண்ட்டுக்கு பேர் போனவர் தான் விஜய் அவர்கள். அமைதியாயிட்டார். போங்க, நீங்க என்ன வேணாலும் என்னைய வந்து நீங்க பண்ணுங்கடா, ஓகே, என்ஜாய் பண்றாரு தான், இல்லையே நம்ம சொல்ல வரல. பட் இது ரொம்ப ஒரு அனிருத் பாட பாட அவர் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. க்ரௌட் எல்லாமே சொல்ல முடியல. அதுதான் அந்த எமோஷனுக்கு வார்த்தை இல்லை அப்படின்றத நீங்க எடுத்துக்கீங்களா. இதெல்லாம் விட்டா நம்ம போறோம், இதெல்லாம் வேண்டாம்னா நம்ம போறோம். ஓகே, மக்களுக்கு நல்லது செய்யறோம், செகண்டரியா இருந்தாலுமே கூட இதுதான் நானா ஒரு இடத்துல எல்லாருமே கொஞ்சம் பிரேக் ஆவாங்களா, அதுதான் அங்க நடந்திருக்கு. ரொம்ப கலங்கிட்டார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம அனிருத் தான் வந்து சும்மாலாம் பேச மாட்டாரு, பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் பேசுவார். எல்லா பாடல்களும் இவங்களோட காம்போல வந்து எல்லா பாடல்களும் எடுத்து பாடி கிட்டத்தட்ட பேட் ஆஸ்லேருந்து குட்டி ஸ்டோரியிலேருந்து எல்லா பாடல்களும் பாடியிருக்காங்க. கத்தி ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக அங்கே இருக்க ஆடியன்ஸுக்குமே இருந்திருக்கு. அப்புறம் பேச தொடங்கியிருக்காரு அனிருத். அதான் நான் சொன்ன மாதிரி, நான் இது வரைக்கும் போன கான்செப்ட் எல்லாமே அப்பாற்பட்டு தான், இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுமே சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு 21 வயசு, நான் 2 படம் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கத்தின்னு ஒரு படம் பண்ணுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. 21 வயசு பையனை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நடிகரா சான்ஸே இல்லை. நாங்கள் அப்போ இணைய ஆரம்பித்தோம், கத்தியில் இணைய ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 5 படங்கள், இதோட எல்லா படங்களும் எங்கள் காம்போல வந்த எல்லாமே ஹிட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்பவுமே நான் அவருக்கு வந்து
கடமையானவனா இருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய ஸ்டார் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அப்படிதானங்க இருக்கும். அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த தளபதி கச்சேரியில வந்து அந்த லாஸ்ட் 90 செகண்ட்ஸ் அவரோட படங்கள்ல இருக்க எல்லா மிக்சிங்கும் உள்ள இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதை லைட்டா ரிவீல் பண்ணியிருக்காரு. இந்த ஆழ்தொட்ட பூபதி, ஆடுங்கடா என்ன சுத்தி போக்கிரியில, அதுக்கப்புறம் வாத்தி கம்மிங் ஒத்தே, இது எல்லாமே மிக்ஸ். நிறைய பாடல்கள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பாடல்கள் நினைக்கிறேன் அந்த 90 செகண்ட்ஸுக்கு. இந்த 3 பாடல்களுமே வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, எனக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மீதி இருக்க பாடல்கள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் அந்த 90 செகண்ட்ஸ் கண்டிப்பா தெரிக்க போகுது. என்னங்க ரஞ்சிதனுமே, இதுக்கப்புறம் வந்து அந்த வாரிசில் கூட சின்ன பீட் ஒன்று வரும் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துல. என்னங்க அந்த பீட்டு, இதெல்லாம் ஓரங்கட்டி வரும் பாருங்க, இதுதாங்க பீட்டு அப்படின்ற விஷயம். இன்னொன்று, அனிருத் அவர்கள் ஹெச் வினோத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எங்க என்ன மனுஷங்க, ரொம்ப அழகான மனுஷன், ஒர்க் பண்றது அவ்வளோ ஈஸியா இருந்திருக்கு அப்படின்னு. அதான் நான் சொன்ன டைலாக்ல இருந்து அனிருத் பேசில இருந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கர வைபா இருக்காங்க. ஹெச் வினோத் அவர்களும் விஜய் அவர்கள் மட்டும் தான் இன்னும் பேச வேண்டியதா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை நான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதான் அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களால பார்க்க முடியல அப்படின்னாலுமே அங்க இருக்கு நம்மளுக்கு சோர்சஸ் மூலியமா வரது எல்லாமே பார்க்கும்பொழுது ரொம்ப எமோஷனலா இருக்கு. அனிருத் ஒரு இடத்துல கூட அவர் வந்து இவ்வளோ பாடல்கள் எவ்வளவு தூரம் பாடியிருந்தாலும் எங்கேயா ஒரு இடத்துல எனர்ஜி குறையும்ல, இல்லவே இல்லை. மீதி எல்லாமே இவருக்கு எங்கேயா டயர்ட் ஆனாலும் மக்கள் அதை பிடிச்சி பாடிடுறாங்க. கிட்டத்தட்ட 11:30 மணி 12 மணி கிட்ட மலேசியால ஆயிட்டு இருக்கு. யாருமே அந்த இடத்த விட்டு ஒருத்தருமே நகரலைங்க. இங்கெல்லாம் கூட நம்ம ஆடியன்ஸில் என்ன சொல்லுவோம், ஓகே அன்டைம் ஆயிடுச்சு, டிராஃபிக் அதிகமாகும், ரொம்ப இருட்டிடும், போகணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும்ல. மலேசியாவில் அங்கே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம். அதாவது அவங்களுக்கு எல்லா வசதிகளும் அங்கே வந்து பயங்கரமாக ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க போகிறதுக்கு உண்டான சேஃப்டின்னு ஒன்று எங்கேயா இருந்தாலும் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனால் இன்ன வரைக்கும் ஒருத்தர் நகரில் அந்த ஆடிட்டோரியத்தை விட்டு. அப்படின்னா பார்த்துங்க, இது வந்து ஒரு ஃபேன் பயம் தாண்டி ஒரு கனெக்ட் ஒன்று இருக்குது. அதுதான் அங்கே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே கூட எடுத்துக்கலாம்.